ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம விஜய் வந்து நர்மதாவோட அசைன்மெண்ட்டை ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்க சயின்ஸ் அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் காற்று வாங்கிறதுக்காக வராங்க. இங்கே நம்ம காவேரிக்கு தூக்கமே வர்றதில்ல. பாவம், நமக்காக இவர் இங்கே வந்து தனியாக ரூம் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு கூட சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் கடையில் வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே நம்மளால தான். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட வேற டெய்லியும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக இவர் இப்படிலாம் கஷ்டப்படணும்? அந்த வெண்ணிலா முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இவர் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு நம்மளால் அவர் கூட ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது, அவர் கூடயும் போக முடியாது. ஏன்னா அம்மா பேச்சை மீறி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே காவேரி வந்து விஜயை கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரியெல்லாம் கனவு காண்றாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்தாலே மறைஞ்சிக்கிறாங்க. விஜயை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க கூட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை இருக்குது நம்ம காவேரிக்கு. ஆனால் எதையுமே அவங்க வெளிக்காட்டிக்கிறதில்ல. இங்கே விஜய் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காவேரி எப்பயாச்சும் வந்து பேசிட மாட்டாளா, நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளா, நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கையில் முக்கியம், உங்கள் கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாவது சொல்லிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கவே கூடாது. இந்த விஜய் கூட காவேரி திரும்பவும் ஒன்று சேர்ந்தானா அவளோட வாழ்க்கையே நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம காவேரி வந்து சாரதாவோட பேச்சை மீறியுமே விஜய் கூட வந்து பேச மாட்டாங்க, ஒன்று சேர மாட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம காவேரி வந்து நம்ம விஜயோட வாரிசை சுமந்தா கண்டிப்பாக சாரதா வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே ரொம்பவே சுயநலமாக யோசிப்பாங்களா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம விஜய் வந்து நர்மதாக்காக செஞ்ச அசைன்மெண்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு நர்மதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா சூப்பராக இருக்குது மாமா, கண்டிப்பாக இதை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் மிஸ்கிட்ட காட்டுன்னா என்னை ரொம்பவே பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு சரி நர்மதா, அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நர்மதா வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா, எனக்காக கடையே எல்லாமே மூடிக்கிட்டு இருந்துச்சு, எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட்டையும் எனக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா விஜய்க்கு சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு அதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, நான் உன்னுடைய மாமா தானே, உங்களோட வீட்டில் ஒருத்தன் தானே நான், அப்புறம் எதுக்காக என்னை பிரித்து பார்க்குற, நீ போயிட்டு இந்த அசைன்மெண்ட்டை உங்கள் மிஸ்ஸுக்கு காட்டி நல்ல பேர் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நர்மதாவுமே ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மிஸ்கிட்ட காட்டுன்னா எல்லார் முன்னாடியும் என்ன பாராட்டுவாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நம்ம காவேரி வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே விஜய் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே காவேரியும் நம்ம கங்காவும் மார்க்கெட்டுக்கு போகிற நேரத்தில் இங்கே நம்ம விஜயுமே அவங்க பின்னாடியே வராங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் பின்னாடி வர்றதை கவனிக்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு காவேரி, விஜய் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வராரு, நீ அவர் கூட பேசு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி ரொம்பவே பிகு பண்ணிக்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, நான் அவர் கூட பேசுகிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கங்கா இருந்துட்டு எங்கள் பாரு காவேரி, உன் மனசுலேயும் சரி அவர் மனசுலேயும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மேலே ரொம்பவே அன்பாக இருக்கீங்க. நீ வேணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டில் உள்ள எல்லாருமே தூக்கி போட்டுட்டு உனக்காக வந்து தனியாக ரூம் எடுத்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கூட சமைச்சு சாப்பிட்றதில்ல, கடையில் தான் டெய்லியும் சாப்பிட்றாரு. அவர் உடம்புக்கு நல்லதே கிடையாது. இது எல்லாத்தையுமே நீ தான் கவனிச்சிக்கணும். ஏன்னா நீ தான் அவரோட ஒய்ஃபு, நீ தான் சமைச்சு கொடுக்கணும். இப்போ உன்னால் தான் அவர் தன்னந்தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசித்து சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு முடிவை எடுப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இப்படியே விட்டுருவ போல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு லைட்டாக அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. உடனே கங்கா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா
எனக்கு என்னவோ ஒரு மாதிரி காலையிலேருந்தே ஒரு மாதிரி தலை சுற்றுதுக்கா, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு என்னவா இருக்கும், சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போயிட்டு வருவோம்மா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம விஜய் வந்து காவேரி காவேரி நில்லு உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம காவேரி விஜய் கூட பேசாமல், இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி என் பின்னாடியே வந்து என் கூட பேசுகிறதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் சண்டை வரும், தயவு செஞ்சு இப்படியெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் காவேரியும் காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. எப்படியாவது காவேரியை பேசி சமாதானப்படுத்திடணும், அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சமாதானப்படுத்தி காவேரியும் நம்மளும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இதுக்கு காவேரி கூட ஒத்து வர மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க. நம்ம நர்மதா வந்து அசைன்மெண்ட்டு ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. நர்மதா வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் உள்ள எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா கேட்குறாங்க, ஏய் அதான் நைட்டு யாருமே உனக்கு பேட்ரி வேணும் இது வேணும்னு யாருமே வாங்கிட்டு வந்து கொடுக்கல, அப்புறம் எப்படி இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு திக்குறாங்க. ஏய் நர்மதா உண்மையை சொல்லுடி, என்ன இப்படி திக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நர்மதா இருந்துட்டு அது வந்துமா நான் போயிட்டு ரொம்பவே வருத்தமாக மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் விஜய் மாமா வந்து என்ன ஏதுன்னு கேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரே செஞ்சாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி உனக்கு உன் அக்காவை மாதிரி திமிரும் கொழுப்பும் அதிகமாகிடுச்சா, உன் அக்காங்களை பார்த்து நீயும் கெட்டு போகலான்னு நினைக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, போயிட்டு அந்த பையன்கிட்டலாம் எதுக்காக நீ பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அசைன்மெண்ட் வேறு செஞ்சு கொடுத்துருக்கான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை இருக்கா இல்லையா நர்மதா, நீ ஏன் வயிற்றில் தான் பிறந்தே இல்லையா, எதுக்காக தான் இப்படி எனக்குன்னே வந்து வாய்க்கிறீங்கன்னு தெரியல, உன் அக்காங்க தான் இப்படி இருக்காங்கன்னா நீயும் அதுக்கு மேலே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நர்மதாவை சாரதா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம காவேரி வந்து பேச வர்றாங்க, ஆனால் அவங்களால பேசவே முடியல, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் கங்காவும் நம்ம காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் வந்து காவேரி செக் பண்ணி பார்த்ததுமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே கங்காவை வந்து சந்தோஷப்படுறாங்க, ஆனால் நம்ம சாரதா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பார் காவேரி, ஏதோ 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம், 1 வருஷம் தான் பொண்டாட்டியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தப்பான முடிவை எடுத்துகிட்டு போயிட்டேன், ஆனால் இப்படி ஒரு வேலையும் பண்ணி வச்சிருக்கியா, இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, இதெல்லாம் எதுக்கு, பேசாமல் குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, இது வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் கேட்டிருப்பேன், ஆனால் என் குழந்தைய நீ கலைக்கிறேன்னு சொல்கிற, அது மட்டும் கண்டிப்பாக என்னால் முடியாதுமா, என் வயிற்றில் வளர்றது அவரோட வாரிசு, இதை எப்படி நான் மனசு வந்து கலைப்பேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஓ அப்போ நீ அவன் கூட வாழலான்னு முடிவு எடுத்துட்டியா, உனக்கு இத்தனை நாளாக அதுதான் மனசில் இருந்திருக்கு, ஏதோ நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்காக தான் நீ என்கிட்ட நான் அவங்க கூடலாம் பேச மாட்டேன், அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், அவங்க கூடவே வாழ மாட்டேன்னால என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்தியா, இப்போது உனக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் இப்போ அவங்க கூட வாழலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா இத்தனை நாள் எப்படியோம்மா, இப்போ எனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, நான் கண்டிப்பாக இதை கலைக்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேம்மா, தயவு செஞ்சு என்னை விஜய் கூடவே சேர்த்து வச்சிடுமா ப்ளீஸ்மா, உன்னுடைய பேச்சை மீறியுமே நான் விஜய் கூட போயிட்டு சேர்ந்தேன்னா கண்டிப்பாக என்னால் உன்னை கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியாக வாழ முடியாது, தயவு செஞ்சு உன் மனசார என்னையும் விஜயும் சேர்த்து வச்சிருமா ப்ளீஸ்மா, அதுவும் இந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே சாரதா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த எப்படியாவது நம்ம மாமா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வந்து துடிச்சிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா இருந்துட்டு விஜயை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு தேடுறாங்க. அங்கே விஜய் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நர்மதா, என்ன சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. ஆமாம் ஆமாம், அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை பற்றி தான் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நர்மதா சொன்னதை கேட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன நர்மதா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியாக துள்ளி குதிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வந்து கேட்டிருப்பாங்க, என்னையும் விஜயும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாரதா வந்து பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. சாரதா வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, நம்ம விஜயையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்களா, இல்லை அவங்க 2 பேரையும் பிரிக்க நினச்சி குழந்தைய கலைக்க போகிறாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.